கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பான வரவேற்புகள். எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் வேருக்கு நீர் என்ற நாவலை காண உள்ளோம். இந்நாவல் 1973 ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி பரிசினை பெற்றது. அதிகாரம் 8. யமுனா, முகத்தை கழுவி விட்டு வா. முதலில், ஏன் எப்ப பார்த்தாலும் அழுது சாவர? எனக்கு இந்த அழுமுகம் கண்டாலே வீட்டில் இருக்கவே பிடிக்கல. முகத்தை சோப்பை போட்டு கழுவிக்கொள்கிறாள். எண்ணெய் பளபளப்புடன் பொட்டு வைத்துக்கொள்ள சிமிழி எடுக்கையில், ஏன் பவுடர் இல்லையா என்று குரல் கேட்கிறது. முகத்தில் பூச்சேறுகிறது. உள்ளத்து துயரங்களுக்கு அது பூச்சாமோ? இப்படி வா, சிரிக்கணுயமோ? முயன்றாலும் அவளுக்கு சிரிப்பு மலரவில்லை. மாறாக கண்களே நிரம்புகின்றன. அவன் சற்றென்று அவளை இழுத்து கொண்டு கன்னங்களில் முத்தமிடுகிறான். அவள் தன்னை விடுவித்துக் கொள்ள திமிருகிறாள். யமு, யமுனா, நீ ஏன் இப்படி இருக்க? என்னை உனக்கு பிடிக்கலையா? நான் கருப்பாக இருக்கிறேன் என்று என்னை பிடிக்கவில்லையா? நான் மட்டமான சாதி என்று என்னை வெறுக்கிறாயா? யமு, நான் உன்னை உயிராக நினைத்திருக்கிறேன் யமு. உன்னை நான் ஒருபோதும் உள்ளத்தோடு கோபிக்க மாட்டேன் யமுனா. அவளுக்கு இதயம் விம்மி துடிக்கிறது. சொற்கள் வெளிவராமல் கண்ணீரில் கரைகின்றன. அவன் அந்த கண்ணீரை துடிக்கிறான். உனக்கு இன்னைக்கு நான் சுதீரை பார்த்தேன். ஸ்டான் ரோடில் பெரிய ஊர்வலத்தின் முன்னே செங்குடியை பிடித்து கொண்டு போகிறான். நான் டிராமில் உட்கார்ந்திருந்தேன். ஆர்ப்பாட்டக்காரர்கள் வரவே எல்லாம் நின்று போச்சு. அவள் விழிகளை கொட்ட மறந்து நிற்கிறாள். நீ அவனை காதலித்தாய் அல்லவா? காதலிச்சுதானே? அப்படியெல்லாம் பேசாதீங்க. நான் யாரையும் எப்பவும் அப்படியெல்லாம் நினைச்சதில்லை என்று சொல்ல வந்தவளுக்கு ஏதோ ஒன்று தடையாகிறது. நாவை கடித்துக் கொள்கிறாள். மீண்டும் விழிகள் நிரம்புகின்றன. பார்த்தாயா? நீ அவனையே நினைச்சிட்டு தானே இப்படி இருக்கிற? அவள் அவன் வாயை கரமலரால் மூடுகிறாள். நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நான் சத்தியத்தின் வழி நடக்க வேண்டும் என்று நினைக்கிறவள். அதற்கு மாறான எண்ணங்களை அனுமதிக்கவே மாட்டேன். துரை, நீங்க அப்படியெல்லாம் நினைக்கவே கூடாது. நான் அப்படித்தான் நம்பிக்கொண்டிருக்கிறேன் யமு. ஆனாலும் எல்லாம் கிடையாது. நீங்க என்னைக்கும் அப்படியே நம்பணும். நான் சத்தியத்தையே தெய்வமாக உயிருக்கும் மேலாக நினைக்கிறேன். சரி, அந்த பேச்சு கிடைக்கட்டும். எனக்கு பசிக்கிறது. சாப்பிடுவோம் வா. யமுனா அவன் பிடியிலிருந்து விடுபட்டு அடுப்பில் இருந்த பருப்பையும் காயையும் இறக்கி தாளித்த பின் ரொட்டிக்கல்லை போடுகிறாள். ஓ, மறந்தே போயிட்டேன் யமு. ஒரு செய்தி. அம்மா ஒரு கடுதாசி திருப்பி அனுப்பியிருக்கிறார். அவள் மாவுருண்டியை நசுக்கியவாறு அவனை நிமிர்ந்து பார்க்கிறாள். அவன் தமிழ்நாடு அரசு முத்திரை குத்திய கடிதம் ஒன்றை நீட்டுகிறான். கலப்பு மனம் செய்து கொண்டு அவர்களுக்கு வரும் பொங்கல் நாளன்று முதலமைச்சர் தங்க பதக்கம் பரிசு வழங்குவார். அவள் புறங்கையால் கடிதத்தை தள்ளும் பாவனையில் முகத்தை திருப்பிக் கொண்டு ரொட்டியை வாட்டுகிறாள். லால் பசார் வணிகப் பெருவீதியில் அவர்கள் ஏறியிருக்கும் வாடகைக்கார் ஊர்ந்து செல்லவும் வழியின்றி நிற்கிறது. அவர்களுக்கு இரவு 9:30 மணிக்குத்தான் வண்டி என்றாலும் மாலை 5 மணிக்கு அவர்கள் வீட்டை விட்டு கிளம்பி விட்டார்கள். அவர்களுடைய 2 பெட்டி படுக்கைகளும் அற்பமான தட்டுமுட்டுகளும் பின்புறம் டிக்கியில் பிதுங்கிக் கொண்டிருக்கின்றன. 5 நிமிடங்களுக்கு ஒரு முறை அவள் திரும்பி பார்க்கும் போதெல்லாம் பின்னே நெடுக வண்டிகள் நிற்பது தெரிகிறது. முன்னே மலையாக ஒரு ட்ரக் நிற்கிறது. ஒரு அங்குலம் அந்த ட்ரக் நகர்ந்தால் அந்த வாடகைக்காரும் நகர்கிறது. பின்னே சாரியாக நிற்கும் வண்டிகளும் முன்னேறுகின்றன. வரிசையாக கடைகளுக்கு அப்பால் சரக்கு சேமிக்கும் கிடங்குகளுக்கு பின் கங்கை துறைகளோ பீகாரி கூலிகள் பெரிய பெரிய சுமைகளை லாரிகளில் இருந்து இறக்குகின்றனர், ஏற்றுகின்றனர். பார வண்டிகளை மனிதர்கள் மாடுகளைப் போல இழுக்கின்றனர். எத்தனை பெரிய வணிக துறைமுகம்! தேயிலை, சணல் போன்ற அந்நிய செலவாணியை ஈட்டித் தரும் பொருட்கள் இந்த பெருநகரின் துறையிலல்லவா குவிகின்றன. எத்தனை காலமாக இந்த கிட்டங்கிகளில் மனித ஆற்றலின் வெம்மை துளிகள் வீழ்ந்து உப்பேறி கிடக்குமாக இருக்கும். உழைப்பின் வெம்மையிலும் நெருக்கும் நெரிசலிலும் பொறிந்து மக்கள் பெருக்கம் இன்னமும் பல மடங்குகள் ஆகும். சுமையை தாங்க முடியாமல் இந்நகர் ஆங்காங்கு ரத்தம் கக்கும் வறுமையுடன் நோவுடனும் தள்ளாடுகிறதோ. நெருக்கமாக கடைகள். முஸ்லிம் மக்கள் வாழும் பகுதி போலும். ஒரு பொறி தெரித்தால் ஊரையே சூறையாடி தீர்க்கும் காற்று சேரும் பகுதி இதுதானோ? அம்பாரமாக சேமியாவும் இனிப்பு மிட்டாய்களும் செய்து குவித்திருக்கும் கடைகள் தொடர்கின்றன. ஒரு கடையில் அழுக்கு பனியனுடன் ஒரு சிறுவன் மஞ்சள், ஊதா, ரோஜா நிறங்களில் தட்டுக்களில் சேமியாவை வைத்து பூக்களைப் போல அழகு செய்கிறான். அவன் உடலில் கருகருவென்று புகையெண்ணெய் வடிவது போல அழுக்கும் வியர்வையும் தெரிகின்றன. பையனின் கலாரசனையை அந்த மூச்சு முட்டும் நெரிசலில் கண்டு யமுனா உளம் கசிகிறாள். இதெல்லாம் சேமியாவா? இவ்வளவு திரிசு? ஆமாம், ரம்சான் தவசு மாசம் இதுதான் சாப்பிடுவாங்க போலிருக்கு என்று கூறுகிறான் துரை. ஓ, அதுதான் இவ்வளவு வண்ணத் துணிகள் நடைபாதை எங்கும் கடை விரித்திருக்கின்றனவா? கண்களை கவரும் வண்ணப்பட்டுகளில் கால்முடும் உடுப்புகள், அங்கிகள், தொப்பிகள், சப்பாத்துகள், பெண்களின் முகமலர் மறைக்கும் எல்லிய நைலான் துப்பட்டாக்கள். குழந்தைகளுக்கு தான் எத்தனை வகை உடைகள்! சின்னஞ்சிறு பெண் குழந்தைகளுக்கும் துப்பட்டாக்கள். ஜிகனா வேலை செய்து போலிப்பட்டு உடுப்புகள். நடைபாதையில் குவிந்திருக்கும் இந்த நேர்த்தியான
சமுதாயத்தின் கீழ்ப்படிகளில் உடல் உழைப்பு பிழைப்பவர்களின் பணப்பைகளுக்கு எட்டக்கூடியவை என்றுதான் அவள் நினைக்கிறாள். வண்டிகளில் வரும் சீமான்கள் குளிர்பதனம் செய்த பெரிய பெரிய கடைகளை நாடுவார்கள். வண்டி நிற்கும் இடத்துக்கருகில் ஒரு முதியவர் வெகுநேரமாக ஒரு சிறுமிக்குரிய சட்டை துப்பட்டாவை தொட்டு தொட்டு பார்க்கிறார். விலை கேட்கிறார். கடைக்காரன் முதலில் ஆர்வத்துடன் பல நிறங்களை விரித்து போட்டு விலை கூறுகிறான். பிறகு அவனுக்கே அழுத்து விட்டது போலும் வேறு ஆட்களுக்காக பார்க்கிறான். முதியவரோ அந்த சட்டையை தடவி தன் பணப்பையையும் பார்த்து 4.5 ரூபாயை எண்ணி மலைத்தாற் போல நிற்கிறார். இத்தனை வண்ணங்களும் நேர்த்திகளும் அத்தனை ஏழைகளுக்கும் போதா? ஆனால் விலையாகாமலேயே குவிந்திருக்கின்றன. சாணியையும் மண்ணையும் பிசைந்து உருட்டி காய வைத்து குடும்பத்துக்கே உயிர் சுட்டை பெற விழையும் அத்தனை ஏழைகளும் வரட்டு ரொட்டியையோ சத்துமாவையோ குடலில் இட்டு நிரப்பி நீரை நிரப்பி உயிரின் ஈரம் காயாமல் வைத்துக் கொள்ளும் அத்தனை ஏழைகளும் அழுக்கு கந்தல்களால் மானத்தையும் குளிரையும் ஒருங்கே போர்த்து பாதுகாத்து கொள்ள முயலும் அத்தனை ஏழைகளும் இந்த குவியல்களை வாங்க கூடுமானால் 2 முனைகளும் ஏன் கூடவில்லை? தொழிற்பெருக்கம், பணப்பெருக்கம், மக்கள் பெருக்கம் மூன்றும் சீரில்லாத வீக்கங்களாக புழுங்கி மூச்சு திணற முடியாமல் தன்னை அணுவணுவாக இழந்து கொண்டிருக்கும் ஒரு பெரு நகரத்தை அந்த பெரிய ரவீந்திர சாரணியில் வண்டி ஊர்ந்து சென்று விளக்கி காட்டுகிறது. நாம வீட்டை விட்டு கிளம்பி 2 மணி நேரமாச்சேமு, இன்னும் ஹவுரா பாலம் ரொம்ப தூரம் இருக்கு என்று அழுத்துக் கொள்கிறான் துரை. பனிப்படலமா, ஆலை புகைப்படலமா, மக்களின் பெருமூச்சுகள் எழுப்பிய படலமா என்று புரியவில்லை. ஹவுரா பாலத்தின் கம்பீரமான மேல் தூண்கள் உருப்புரியாத கனவு தோற்றமாக தெரிகின்றன. ஒரு காலத்தில் எழில்மிகு சுந்தரியாய் இந்நகரின் பெருமையை விளக்கிய பாலம் இன்று கழிந்த காலத்தின் சில எச்சங்களை நினைமூட்டும் அழகுகளில் பிதுங்கி நிற்கும் துயர சுமையாய் மனித சுமைகளை சுமந்த வண்டிகளுடன் தோற்றமளிக்கிறது. கீழே ஓடும் சாசுவாதமான உண்மையாகிய சத்திய கங்கையின் எழில் இந்த வீக்க நோய்களின் புழுதி படலங்களில் புலப்படாமல் மறைந்திருக்கிறது. இந்த புழுக்கங்களில் வெய்துய்ந்து வானும் மறைகிறது, ஒளியும் குழம்புகிறது. முன்னே பின்னே அண்டையில் மயிரிழை அசைந்தால் மோதல், உடனே நெருப்பு பொறிகள். வண்டிகளில் காட்சியளிக்கும் மக்கள் எல்லாம் அன்றாட நகர வாழ்க்கையாம் பொதியை சுமந்து மந்தை மாடாய் ஒளியிழந்தனரோ. வண்டி ஓட்டிகள் கவனம் இம்மிப்பு செய்யினால் காலனுக்கு வரவேற்பளித்து விடுவார்கள். ரயில் நிலையத்தை அடையும் பொழுது தாயின் கருப்பையை விட்டு வெளிவந்தார் போல் இருக்கிறது. சாமான்களுடன் ரயிலடி மேடையிலேயே வந்து உட்கார்கின்றனர். ரயில் நிலையமா அது? உலக சந்தையின் ஒரு பகுதி பெயர்ந்து கொண்டார் போல் இருக்கிறது. என்ன கும்பலம்மா! பனிவாடையில் குறுகி குறுகி உட்கார்ந்திருப்பவர், படுத்திருப்பவர் அபின் கஞ்சா மயக்கத்தில் இருப்பவரோ என்று ஐயரும் வண்ணம் நீட்டி கிடைக்கும் வெள்ளைத்தோல் இவர்கள். பழம் விற்பவர்கள், தேநீர் விற்பவர்கள், இனிப்பு விற்பவர்கள், பொம்மை விற்பவர்கள், புத்தகம் விற்பவர்கள், காலணி மெருகு போட வருபவர்கள், உடல் மெருகேற்ற வருபவர்கள், பெட்டிகள், படுக்கைகள், மூட்டைகள், தட்டுமுட்டுகள், பல்வேறு மொழிகள், உடைகள், கூச்சல்கள், பல நூறு குதிரைகள் ஆற்றல்களுடன் ஓங்காரித்துக் கொண்டு பூதம் பூதமாக வரும் போகும் வண்டிகள். இவ்வளவு கூட்டம் ஏன் இன்றைக்கு? இன்றைக்கா? இது நித்திய கூட்டம். நீ சியால்தா ஸ்டேஷன் பார்க்கலையா? அங்கே 23 வருஷ கூட்டம். இப்ப சாமான்களை பத்திரமாக பார்த்துக்கோ. குப்தா வருவார். நான் போய் சாப்பிட ஏதேனும் வாங்கி வாரேன். துரை போகிறான். குளிர் விற்றென்று அடிக்கிறது. கதர் போர்வை அந்த குளிருக்கு போதுமானதாக இல்லை. இழுத்து போர்த்து கொள்கிறாள். வண்ணக்கலவையாக போய்கொண்டிருக்கிறது கூட்டம். போகிறவர்கள் வருகிறவர்கள் எல்லோரும் பிரயாணிகள் தானா இல்லையா என்று கூட புரியவில்லை. இருக்கை துடைப்பங்களால் குப்பையை கூட்டிக் கொண்டு துப்புரவாளர் போய்கொண்டிருக்கின்றனர். அந்த பேர் இயக்கத்தினிடையே பறக்கும் தும்பியின் கால்களை கட்டி வைத்தால் சிறகுகளை மட்டும் அடித்துக்கொண்டு பறக்க முடியாமல் துடிப்பதை போன்ற உணர்வில் சிக்கி பிரம்மை பிடித்தாற் போல உட்கார்ந்திருக்கிறாள் அவள். ஆங்காங்கு நிராசை படிந்து தொங்கும் முகத்துடன் சில இளைஞர்கள் கண்களில் படுகின்றனர். ஒரு இளைஞன் அவள் அருகில் வருகிறான். மெழுகு காகிதத்திலான குறிப்பேடு. அதில் எழுதி காட்டிவிட்டு அதன் அட்டையில் தொங்கும் குஞ்சக்கயிற்றை விசை போல இழுக்கிறான். மூடியில் உள்ள துடைப்பான் எழுத்தை அழுத்தி விடுகிறது. அதை அவளிடம் அவன் வேண்டுமா என்று கேட்பது போல காட்டிக்கொண்டு நிற்கிறான். விலையை மட்டும் ஆய்த்திருந்து ரூபாய் 1.5 என்று சொல்கிறான். அவள் வேண்டாம் என்று சொல்ல மனமின்றியும் வேண்டுமென்று வாங்க மனமின்றியும் தயங்குகையில் அவன் அவளை கடந்து செல்கிறான். பலரும் அவனை ஏறெடுத்து பார்க்கவில்லை. சிலர் அவனை மீண்டும் எழுதச் சொல்லி அழித்து பார்க்கின்றனர். ஆனால் வாங்க முன்வரவில்லை. வாங்காததற்காக அவன் முகம் சுளிக்கவில்லை. எந்தவித உணர்ச்சியையும் காட்டாமல் அவன் கூட்டத்தில் மறைந்து போகிறான். அடுத்து ஒரு பேனா விற்கும் இளைஞன் வருகிறான். பால்பாயின் பேனா அவளிடம் நிற்கிறான். என்ன விலை? 40 பைசா. யமுனா உடனே 40 பைசாவை கொடுத்து ஒன்று வாங்குகிறாள். நன்றாக எழுதுகிறது. அப்பொழுது துரை சுட சுட பூரி கிழங்கும் தண்ணீருமாக வருகிறான். இத பாருங்க, பேனா வாங்கினேன், 40 பைசா. நல்லா எழுதுகிறது. இவங்கெல்லாம் வேலையில்லா பட்டதாரிகளோ என்று கேட்கிறாள் மெதுவாக. இருக்கும், ஆறிப்போகிறது, சாப்பிடு இதை. நான் அங்கேயே சாப்பிட்டு விட்டேன். பகலெல்லாம் வீட்டை சுத்தமாக்கி சாமான் கட்டும் வேளையில் சாப்பிட பொருந்தவில்லை. இப்பொழுது உணவை கண்டதும் பசி தீவிரமாக கிளர்ச்சியுறுகிறது. அவள் 2 வாய் கூட போட்டுக்கொள்ளவில்லை. ஒரு பசித்த குழந்தை அவளையே வெறித்து பார்த்து கொண்டு நிற்பது கண்களில் படுகிறது. அவசரமாக முடித்து கொண்டதாக பாவனை செய்துவிட்டு
தொன்னையோடு கொடுத்துவிடுகிறாள். நல்ல வேளையாக துரை கவனிக்கவில்லை. குப்தா வருகிறார். ஒரு இனிப்பு பொட்டலத்துடன் வழியனுப்ப அவளை பார்த்து புன்னகை செய்கிறார். நமஸ்தே. நமஸ்தே. இங்கு விருந்து கொடுக்காமல் ஏமாற்றிவிட்டார். பட்னாவில் வந்து வாங்கிக் கொள்கிறேன் என்று சிரிக்கிறார். அவர்தான் ஒரு நண்பரின் முகவரி கொடுத்திருக்கிறார். அங்கே முதலில் தங்கிக் கொண்டு வீடு பார்க்க வேண்டும். வண்டி குறித்த நேரத்திற்கு மேடைக்கு வந்து விடுகிறது. பெட்டி தேடி இடம் தேடி சாமான்களை அவர்கள் ஏற்றுகின்றனர். முதல் வகுப்பு என்பதையே அப்போதுதான் அவள் உணர்ந்தார் போல நிற்கிறாள். ஃபர்ஸ்ட் கிளாஸா? பின்ன கம்பெனியின் உயிர்நாடியான விற்பனை இன்ஜினியர். 3ஆம் கிளாஸா? தகராறு பண்ணாமல் ஏறு என்று துரையவன் செவிகளில் கிசுகிசுக்கிறான். இந்த பிரயாண சுகம் இதுவரை அவள் நுகராத ஒன்று. அவள் வாயடைத்து போகிறாள். பிறகு அவளுக்கு எதுவுமே நினைவில் நடப்பதாக தோன்றவில்லை. தன்னுடைய உள்மனதால் ஏற்க முடியாத வாழ்க்கையைத்தான் அவள் வாழ வேண்டுமா? இந்த கூட்டம், வண்டிகள், இன்னும் வழியனுப்ப வரும் அலுவலக நண்பர்களுடன் பேசும் துரையின் உற்சாகமான குரல் எல்லாம் ஆழமாகவே பதியவில்லை. தூக்க கலக்கத்துடன் திரைப்படம் பார்ப்பது போல நோக்கிக் கொண்டிருக்கையில் அவளுடைய செவிகள் சிலிர்க்க அவன் குரல் கேட்கிறது. வணக்கம். வீட்டுக்கு போனேன். எனக்கு ஜோசப் சொல்லித்தான் சமாச்சாரமே தெரியும். வீட்டில் விசாரித்ததில் நீங்கள் ஸ்டேஷனில் தான் இருப்பீர்கள் என்று தகவல் சொன்னார்கள். யமு? எங்கே யமு? வண்டிக்குள் இருந்து மழைக்காலத்து வானம் போன்ற முகத்துடன் அவனை அவள் பார்க்கிறாள். அவன் சுதீர். எப்போதும் போல கேலியும் சிரிப்புமாக விளங்குகிறான். கோடு போட்டதொரு சட்டை, மடிப்பு அழுங்காத கால் சட்டை, கனவு காணும் கண்கள், வாராமல் இருக்கும் சுருண்ட கேசம். சோ யூ ஆர் எ கிரகராணி. விஷ் யூ போத் ஆல் த ஹாப்பினஸ். துரை சிரிக்கிறான். எங்கே? இங்கதான் இப்ப இருக்கா போலையோ? ஆமாம் ஆமாம் என்றபடியே அவன் யமுனாவை பார்க்கிறான். பட்னாவில் எங்கே? அட்ரஸ் சொல்றீங்களா? வீடெல்லாம் இனிமேல் தான் பார்க்கணும். நீங்க ஆபீஸில் விசாரித்தால் தெரிந்துவிடும் என்று அலுவலக முகவரி சொல்கிறான் துரை. அங்கே நான் வருவேன் என்று யமுனாவை பார்த்து புன்னகை செய்கிறான். அம்மாவன் வந்திருந்தாரா? ஆமாம், மட்ராஸ் ஸ்டேஷனில் பார்த்தேன். எங்கோ யூனிவர்சிட்டி செமினார்னு வந்தாராம். யமுனாவை பார்த்து போகணும்னு நினைச்சேன். அங்க வரதுக்கில்லை சொல்லுன்னார். சொல்லிட்டேன். அப்புறம் இதோ ஒரு பரிசு மிஸ்டர் துரை, என் வாழ்த்துக்களுடன். கையில் இருக்கும் சிறு புத்தக பாக்கெட்டையும் ஒரு இனிப்பு பொட்டலத்தையும் கொடுக்கிறான். துரை நன்றி கூறுகிறான். பிறகு திடீரென்று வந்தார் போல கூட்டத்தில் கலந்து மறைகிறான். வண்டி கிளம்பும் வரையிலும் இருக்கும் அலுவலக நண்பர்களுடன் துரை என்ன பேசுகிறான் என்று அவளுக்கு புரியவில்லை. அந்த பெரிய ரயிலடி மேடையின் வண்ண விசித்திர கலவை குரல்களில் இருந்து விடுபட்டு வண்டி அவர்களை வேறு திசைக்கு கொண்டே செல்கிறது. ஏன் இப்படி மருண்டு போயிருக்கிறேமோ? ஒண்ணுமில்லையே. அது என்ன புத்தகம்? மாவின் பொன்மொழிகளா என்று கேட்கிறாள் வெறுப்பான குரலில். துரை அப்போதுதான் நினைவு வந்தார் போல பழுப்பு காகிதத்தை அகற்றுகிறான். அட்டையில் காந்தி படம். காந்தி என்ற ஒருவர் நாட்டுக்கு எந்த அளவில் கேடு செய்திருக்கிறார் என்பது தலைப்பு. அதை ஆக்கியோன் சுதீர். அட்டையை நீக்கினால் உட்பக்கம் காந்தி என்ற பிற்போக்கு முட்டாள்தனத்தோடு தன்னை பணித்துக் கொண்டிருக்கும் அறியாமை மிகுந்த இந்நாட்டின் குழந்தைகளுக்கு அதை சமர்ப்பணமாக்கியிருக்கிறான். அதை பார்க்கையில் ஆத்திரம் கிளர்ந்து வருகிறது. உதட்டை கடித்துக் கொள்கிறாள். அதை பார்க்கையில் மீண்டும் மீண்டும் ஆத்திரம் கிளர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. கிழித்து போடுங்கள். இது எதுக்கு நமக்கு? ஆத்திரப்படாத யமோ. என்னதான் சொல்றான்னு படிச்சு பார்ப்போமே யமோ. நீ அந்த சீனத்து பேனாவை கொடுத்து அவரிடம் இதில் ஒரு கையெழுத்து வாங்கி இருக்கலாம். பரிசுன்னு சொல்லி கைப்பட ஒன்னும் எழுதாம கொடுத்திருக்கிறார். தூக்கி வாரி போடுகிறது அவளுக்கு. ஏது சீனத்து பேனா? நீ யாரோ ஒரு வேலையில்லா பட்டதாரியிடம் இரக்கம் கொண்டு வாங்கினாயே அந்த பேனா. ஐயோ! பேனாவை பார்க்கிறாள். மேட் இன் சைனா என்ற எழுத்துக்கள் அவளை பார்த்து சிரிக்கின்றன. நினைவு தெரிந்த நாட்களாக காலையில் எழுந்து பிரார்த்தனை பாடல்களை பாடி பழகிய யமுனாவுக்கு உடலை குறுக்கும் குளிருக்கு இதமான தடிமனான பஞ்சுமெத்தை போர்வைக்குள் மனித சூட்டின் அணைப்பு சுகத்தில் ஒடுங்கி கிடக்கும் போதும் அதிகாலையில் விழிப்பு வந்து முள்ளாக உறுத்துகிறது. அவள் கல்கத்தாவில் இருந்த நாட்களில் கூட பிரார்த்தனை நியமத்தை விட்டதில்லை. காலையில் 5:30 எழுந்து சமையல் அறையில் சென்று பிரார்த்தனை முடித்துக் கொள்வாள். என் விருப்பத்தை மீறி அவள் போகக்கூடாது என்ற அவனுடைய கடுமை இருதரப்புக்கும் உள்ள சமமான விட்டுக் கொடுக்கும் தன்மையில் இருந்து அவனை வெகு தொலைவுக்கு கொண்டு சென்று விட்டது. அந்த விலங்கை அசைத்து அசைத்து அவள் எதிர்ப்பை தெரிவிக்கிறாள். அதுவும் கதவடியில் நின்று மாஜி என்று குரல் கொடுக்கும் வரையிலும் சித்திரவதையாக இருக்கிறது. பால் வந்துவிட்டது. கையை தள்ளி அணைப்பை உடைத்துக்கொண்டு துள்ளி குதித்து வருகிறாள். கூனி குறுகிக் கொண்டு ஒரு 7-8 வயது பையன் கையில் பால் புட்டிகளுடன் நிற்கிறான். தொளதொளக்கும் மறை நிஜாரை இடுப்பில் இழுத்துச் செருகிக் கொண்டு. அதற்கு கொக்கி பித்தான் எதுவும் கிடையாது. மேலேயும் பித்தான் இல்லாத ஒற்றை சட்டையுடன் ஒடுங்கி நிற்கிறான். முடி செம்பட்டையிலும் செம்பட்டை பஞ்சு பிசிறு போல மண்டையை காட்டிக்கொண்டு பறந்திருக்கிறது. முகம், கை, கழுத்தெல்லாம் கங்கை வண்டல் குழிகளிலும் குட்டைகளிலும் செழித்து வளரும் கொசுக்களின் முத்திரைகள். 2 புட்டிகளுடன் உள்ளே வருகிறான் பையன். யமுனா இனிய குரலில் பிரார்த்தனை கீதங்களை இசைக்கும் பொழுது சிறுவன் வாயிற்படியிலேயே நிற்கிறான்.
முகம் கழுவி பல் துலக்கி சுத்தம் செய்து கொள்ளும் போது அந்த சிறுவனும் அப்படி தூய்மையாகிறான். அடுப்பை மூட்டி தேநீருக்கு வைத்துவிட்டு அவள் அவனை எழுப்ப வருகிறாள். எழுந்துருங்க, டீ போட்டாச்சு, ப்ளீஸ். ரொம்ப குளிர் யமுனா. நீங்க பல் விளக்காமல் நான் டீ கொடுக்க மாட்டேன். ப்ளீஸ் யமு, குளிருக்கு விதிவிலக்கு அழியேன். இது என்னங்க கெட்ட வழக்கம்? நீங்க இந்த ஊருக்கு வந்த பிறகு ரொம்ப மோசமாயிட்டீங்க. நான் கண்டிப்பா இடம் கொடுக்க மாட்டேன். தரமாட்டியா? யமுனா பிடிவாதமாக உள்ளே வந்து பாலை காய்ச்சுகிறாள். அதுல இதற்குள்ள வாயிற்புற அறையை தட்டி பெருக்கி விதியடைகளை சுத்தம் செய்துவிட்டு தொட்டிலில் பெரிய ரோஜா பூத்திருக்கு மாஜி என்று கூவிக்கொண்டு வருகிறான். இதை பாருங்க, ரோஜா எவ்வளவு அழகாக இருக்கு. எழுந்து வாங்களேன். துரை அசையவில்லை. அது ஒடிந்து போய் நிதாவையும் கூட்டி வருகிறான். அந்த செடியை அவர்களே நட்டு தண்ணீர் வார்த்திருக்கின்றனர். எத்தனை பெரிய ரோஜா! நிதாவுக்கு 4 வயது இருக்கும். அதே அச்சு, அதே செம்பரட்டை, அதே கொசுக்கடி உடல், பழைய கவுனும் யாரோ கொடுத்த பழைய பைஜாமாவும். அவளுக்கு பல்விலக்கி முகம் கழுவி விடுகிறான். சதை பற்றில்லாத அந்த முகத்திலும் காலை மலர்ச்சியின் புதுமையோடு குறுகுறுக்கும் விழிகள், அரிசி பற்களை காட்டிச் சிரிக்கும் கவடமற்ற குருத்து. பைட்டோ என்று கூறுகிறாள். காலை சமணம் குட்டிக் கொண்டு சில்லென்று சிமிட்டி தரையில் உட்காருகிறாள் நிதா. அவள் வேலைக்கென்று ஒரு ஆளும் வைத்துக் கொள்ளவில்லை என்பதை துரை அறிவான். ஆனால் இந்த பஞ்சப்பனாதைகள் எதற்கு அடிக்கடி வருகின்றன? இதுகள் எல்லாம் எதுக்கு உள்ள விடுறையமோ? பிறகு நாளைக்கு ஏதேனும் காணாம போனா வீணா இதுங்க பேர்ல சந்தேகப்பட வேண்டி வரும். யமுனா கணவனை உறுத்து பார்க்கிறாள். அப்படி உங்களிடம் நான் புகார் செய்ய மாட்டேன். ஏழை குழந்தைகள், ஏன் இப்படி பேசுறீங்க? நான் இருக்கும் வரை இவங்க உள்ளே வர வேண்டாம். நான் ஆபீஸுக்கு போன பிறகு நீதானே ராஜ்யம் நடத்துற. நீங்க இப்படி வேற்றுமை பாராட்டுவது எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்கிறது. அதையே நானும் திருப்பி படிக்கிறேன். நீ என்னிடம் வேற்றுமை பாராட்டுகிறாய். அர்த்தமில்லாமல் திருப்பி பேசாதீங்க. நான் சொன்னா அர்த்தமில்ல, நீ பேசினா அப்படியே பொருள் சொருகிறது. யமுனா மறுமொழியின்றி தேநீரை வைத்துவிட்டு உள்ளே செல்கிறாள். அவன் தேநீரை குடித்துவிட்டு ஏதோ யோசனையுடன் அமர்ந்திருக்கையில் இதழ்களில் படிந்த பாலின் செழுமையை துடைத்துக்கொண்டே குழந்தைகள் வருகின்றன. அவனுக்கு அமைதி குலைகிறது. அவள் தனக்கென்று செலவேதும் செய்து கொள்வதில்லை. கதர் சேலையை தவிர உடுப்பதில்லை. அவளே சோப்பு போட்டு துவைத்துக் கொள்கிறாள். வேலைக்கு ஆள் இல்லை. சுறுசுறுப்பாக வீடு சுத்தமாக்குகிறாள். குளியலறை கக்கூஸ் எல்லாம் கழுவி விடுகிறாள். கடை கண்ணிக்கு தானாகவே போய் சாமான்களை வாங்கி வருகிறாள். நடைதான். ஆனால் இந்த மாதிரி கண்ட குழந்தைகளுக்கு பால் வாங்கி கொடுப்பதும் வீட்டில் கூட்டம் போடுவதும் இந்த சிக்கனத்துக்கு ஈடாக இருக்கிறது. யமு, எஸ். ஈரக்கூந்தலை தோட்டிக்கொண்டு முன் வந்து நிற்கிறாள். இன்னைக்கு சாயங்காலம் மிச்சரா வீட்டுல ஒரு பார்ட்டி. நீ வரணும். நேத்தே சொன்னது தானே. வந்தால் போச்சு. நான் வந்து நீ ரெடியாகும் வரையிலும் காத்திருக்க முடியாமல் இருக்கலாம். அவசரமாக வருவேன். நான் ஒன்னும் உங்களைப் போல சோம்பேறி இல்லை, கழுதை. அதற்காக சொல்லல. இந்த ஆசாமி எங்களுக்கு மிகவும் உபயோகப்படக்கூடிய புள்ளி, செல்வாக்குக்காரன். இருக்கட்டுமே, அதனால் நான் பயப்படவேன்னு பார்க்கிறீங்களா? நம் முன்னேற்றம் இம்மாதிரியான சந்தர்ப்பங்களை உபயோகப்படுத்திக் கொள்வதில் தான் இருக்கிறது. ரொம்ப சரி. அதனால் நீ கொஞ்சம் ஸ்மார்ட்டாக வரணும்னு சொல்றேன். இந்த தரக்குறைவான பேச்சுக்கு உங்களை நான் சும்மா விட போவதில்லை. நான் இப்ப ஸ்மார்ட்டாக இல்லையா? ஸ்மார்ட்னா எனக்கு பொருள் தெரியும். கவலை இல்லாமல் போங்க. உண்மையில் துரை மனசுக்குள் சங்கடப்படுகிறான் என்பதை அவள் இத்தனை நாட்களில் தெரிந்து கொண்டிருக்கிறாள். இந்த சூழல் கல்கத்தா நகர வாழ்வை போலில்லை. மேலும் அங்கு இவன் பயிற்சியில்தானே இருந்ததாக பெயர். இங்கே அலுவலகத்தை சார்ந்த வெளி வட்டாரங்களில் இவனை போன்ற இளம் அதிகாரிகள், தொழில்துறையாளர் பலர் நண்பர்களாக ஆகியிருக்கின்றனர். சிலர் மனைவியுடன் இவர்கள் வீட்டிற்கு வந்தும் இருக்கின்றனர். அந்த அந்தஸ்தை உத்தேசித்து வாயிலறையில் சோஃபா செட்டுகள், பிரம்பு நாற்காலிகள் வாங்கி போட்டிருக்கிறான். வாடகைக்கு அவனுடைய தோற்றத்திலும் மாறுதல்கள் இசைந்திருக்கின்றன. காலையில் அன்றாட முகத்தை மழுமழுப்பாக்கிக் கொள்ள உயரக சாதனங்கள், வாசனை லோஷன், பவுடர் வகையறாக்கள், தேவைக்கு 2 ஜோடி காலணிகள், மடிப்பலுங்கா சீட், டை போன்ற உடைகள் என்றெல்லாம் உயர்ந்திருக்கின்றன. ஆனால் யமுனாவின் தேவைகளில் மாறுதலே இல்லை. இந்த வசதியுள்ள நடுத்தர குடும்பத்துக்கு இசைந்த வீட்டை சுற்றி அவளுடைய கண்களில் பட்டவை வறுமையும் பிணியும் புழுதையும் அறியாமையுமே. தன் தேவைகளை குறைத்து அந்த பணிகளை துடைப்பதே வாழ்வின் லட்சியம் என்று பழகியவள் அல்லவா? அதுல், நிதா, கீத்து இவர்கள் அருகில் உள்ள வண்ணாத்தியின் குழந்தைகள். சுனில், ராம், சுஷ்மா இவர்கள் அக்கம்பக்கம் சீமான் வீடுகளில் எடுபடி வேலை செய்ய வந்த குடிசை குழந்தைகள். இந்த குழந்தைகள் பகல் நேரங்களில் புழுதியில் விளையாடி கொண்டும் பாதி நேரத்தில் எஜமானியர் குரம் கொடுக்கும் போது ஓடிப்போவதுமாக இருந்ததை பார்த்தாள். நீங்கள் எல்லாம் ஏன் பள்ளிக்கூடம் போகவில்லை என்று அங்கு வந்த மறுநாள் அவர்களிடம் அவள் கேட்டாள். பள்ளிக்கூடமா? ஆமா, ஏன் பள்ளிக்கூடம் போல? வண்ணாத்தி கூறினாள். இந்த கழுதையை பள்ளிக்கு அனுப்பினால் நான் துறைக்கு போகும்போது யார் குழந்தையை பார்த்து கொண்டு வீட்டு வேலை செய்வார்கள்? இஸ்திரி போட யார் உதவி செய்வார்கள்? சுனிலின் தாய் சம்பா கூறினாள். பெரிய பையனை படிக்க வைத்தேன். 1 மாசம் 12 ரூபாய் சம்பளம்.
நோட்டு புத்தகம், டியூஷன், பங்கா 30 ரூபாய் செலவாயிற்று. இவர்களுடைய அப்பன் கல்கத்தாவில் வேலை செய்து 2 மாசத்துக்கோ 3 மாசத்துக்கோ ஒரு முறை 15ஓ 20ஓ அனுப்புகிறான். எப்படி படிக்க வைப்பது? இப்போதுதான் கார்வாலியிடம் சொல்லி அவனுக்கு ரிக்ஷா இழுக்கும் வேலை வாங்கி கொடுத்திருக்கிறேன். உண்மையில் சம்பாவை பார்க்க பரிதாபமாக இருந்தது. 20 வருஷ மணவாழ்வில் கணவனுடன் 20 நாட்கள் அவள் கூடியிருந்ததில்லை. இந்த அழகில் அவள் 2வது மனைவி. மாஜி, துணியெல்லாம் நீங்கள் துவைக்கிறீர்களே. இதற்கு முன் மதராசி மாஜிகளுக்கு நான் வேலை செய்திருக்கிறேன். சாம்பார் மசாலா அரைப்பேன், சட்டினி அரைப்பேன் என்றெல்லாம் அடுக்கிய பொழுது யமுனா தேவையில்லை என்று மறுத்தாள். ஆனால் நிராசை படிந்த முகமும் கையில் குழந்தையுமாக அவள் படியிறங்கி சென்றபோதுதான் அவளுடைய தேவையை பற்றிய உணர்வு யமுனாவுக்கு உரைத்தது. சம்பா, இங்க வா, நான் உனக்கு ஒரு வழி சொல்லித் தருகிறேன் என்று தன் சர்க்காவை காட்டினாள். இதை கற்றுக்கொள், உன் பசி தீர்க்கும், காமதேனுவாக இது இருக்கும் என்றாள். இது எனக்கு வராது மாஜி என்றாள் சம்பா. ஏன்? முயற்சி செய், நீ தன்மானத்தோடு பிழைக்க முடியும். ஆனால் அவளுக்கு முயற்சி செய்ய பொறுமை இல்லை. அடுத்த நாள் அவள் வரவில்லை. குழந்தைகளை மட்டும் இழுத்து அவள் படிப்பு சொல்லிக் கொடுத்தாள். அத்துல் இத்தனை நாட்களுக்கு 2 மாசங்களுக்கு ஆ வரிசையை கூட கற்கவில்லை. சுனில் இங்கு வருவதே ஏதேனும் திண்டி கிடைக்குமோ என்ற நோக்கத்தில்தான். நிதாவை அடித்து அழவிடுவது அவனுடைய பொழுதுபோக்கு. கற்பிக்க அவள் மரக்கட்டை எழுத்துக்களை வாங்கி வந்தாள். அவற்றை தலையில் அடித்து ஆடியே அவன் உடைத்திருக்கிறான். மாஜி, இவனுக்கு படிப்பு வேண்டாம் என்று அத்துல் கூறுவான். படிப்பான். படித்தால்தான் சாகல் போல ஆகலாம். பசியால் சாப்பிட குளிர் நடுக்காமல் போர்த்து கொண்டு நல்ல உடை உடுத்து வாழ முடியும். சுனிலுக்கு அதிலெல்லாம் கவர்ச்சியே உண்டாவதில்லை. அவன் இவ்வகையில் பொழுதை கழிக்கையில் பங்களா கேட்டிலிருந்து எஜமானனின் குரல் அதட்டி கொண்டு வரும். மாஜி, சுனில் கெட்ட பேச்சு பேசுகிறான் என்று அத்துல் தெரிவித்தான் ஒரு நாள். சரி, நீ அதை கேட்க வேண்டாம் என்று எங்கோ பார்வையை மிதக்க விட்டாள் யமுனா. இந்த ஆதிவாசி குழந்தைகளுக்கும் இவர்களுக்கும் இடையேயுள்ள வேற்றுமைகளை எண்ணியது அவளுடைய மனம். இல்ல மாஜி, பங்களாவில் மேம் சாப் சொல்றாங்களாம், இந்த வீட்டு சாஹப்க்கும் உங்களுக்கும் கல்யாணமே ஆகலையாம். வகுட்டுல குங்குமம் ஏன் வைக்கலன்னு கேட்கிறான். அப்புறம் நீங்க மேம் சாப் இல்லையாம். மேம் சாபா இருந்தா அவங்களே துணி துவைப்பாங்களா, கடைக்கு போவாங்களா நடந்துன்னு கேட்கிறான். யமுனா சிரித்துக்கொண்டே, மேம் சாப்னா பசி எடுத்தா அவங்களே சாப்பிட மாட்டாங்களா, யாரானுந்தான் அவங்களுக்கு சாப்பிடுவாங்களா என்று கேட்டு பேச்சை மாற்றுகிறாள். ஏற்றத்தாழ்வுகள் ரத்தத்தோடு ஊற பிஞ்சு பருவத்திலேயே வேற்றுமைகள் விதைக்கப்படும் கொடுமையை அவள் தவிர்க்க முயல்கிறாள். பலன், அவள் தன்னை போன்ற பொருளாதாரப்படியில் உள்ளவர்களை விட்டு விலகி விலகி போகிறாள். யமுனாவை அக்கம்பக்கங்களில் யாருக்குமே பிடிக்கவில்லை. மாலையில் துரை வீடு திரும்பும் பொழுது அவள் கச்சிதமாக தன்னை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறாள். குழலை நீண்ட பின்னலாக போட்டுக்கொண்டு ஒரு பொன்னிற ரோஜாவை சொருகி இருக்கிறாள். கஞ்சி போட்டு மடித்த பூ போட்ட இளநீல கதர் சேலை, அதே வகை சோழி, செவிகளில் 2 பொய்முத்து குண்டலங்கள், நெற்றியில் சிந்தூர பொட்டு. அவன் முகத்தில் நெஞ்சு துளம்பும் புன்னகை மலர்கிறது. கையில் இருக்கும் பழுப்பு காகித பையை அவளிடம் கொடுக்கிறான். அதை அவள் மெல்ல திறக்கிறாள். நட்சத்திர புள்ளிகள் வேலைப்பாடு செய்த மிக மென்மையான இளநீல நைலான் ஜார்ஜெட் நழுவுகிறது. இது அவளுக்கு நெஞ்சில் சொற்கள் முட்டிக்கொள்கின்றன. அவன் குனிந்து நேருக்கு நேராக எரிஞ்சுவது போல பார்க்கிறான். பிறகு அந்த சேலையை விரித்து அவள் மீது போர்த்துவிட்டு அருகே இழுத்துக் கொள்கிறான். யமுனா அந்த புடவையைத்தான் உடுத்து ரிக்ஷாவில் அவனோடு நெருங்க அமர்ந்த அந்த விருந்துக்கு செல்கிறாள். இந்த பாரத நாட்டில் காந்தி என்ற ஒருவர் தோன்றி அஹிம்சை, அன்பினால் சமத்துவ நெறி என்ற ஒன்றை புதுமையிலும் புதுமை போல விளக்க வாழ்ந்து மறைந்து 20 ஆண்டுகளுக்கு மேலாகின்றன. அன்னாருக்கு பிறந்த நாளும் மறைந்த நாளும் கொண்டாடி போற்ற அரசு முன்னிற்கிறது. அந்த நெறியை விளக்க நூற்றுக்கணக்கான அறிஞர்கள் புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள், மேடையில் முழங்குகிறார்கள். ஆனால் இங்கே மனிதனை மனிதன் சுரண்டி உயிர் வாழ்வது மட்டுமல்ல, அதற்கெல்லாம் மேலான சுகபோகங்களை, தேவைகளை அனுபவிக்கிறான், வளர்த்துக் கொள்கிறான். பீகார் மாநில தலைநகரில் போக்குவரத்துக்கு நடுநிலை மக்களுக்கு சாதகமான பஸ் வசதி கிடையாது. கார் இல்லையேல் மனிதன் இழுக்கும் ஊர்திதான். பனிப்படலம் ஊரை போர்த்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் கனமான கம்பளிக்குள் முடங்கிக் கொண்டு உழைப்பே அறியாமல் உடற்சதை வளர்த்த ஆடவர் பெண்டீர் பட்டும் கம்பளியுமாக ரிக்ஷாக்களில் வீற்றிருக்கின்றனர். கன்னத்தெலும்பு முட்ட ஒரு அழுக்கு வேட்டியும் ஒற்றை பருத்தி சட்டையும் குளிரை வரவேற்கும் வாயில்களாக வதைக்க அடிநிலை மனிதர்கள் விதிகளை இயக்கி செல்கின்றனர். போரிங் கால்வாயின் குறுகிய பாலத்தை அவர்கள் கடக்கையில் தெருவை அடைத்துக்கொண்டு புழுதியை கிளப்பிக் கொண்டு மனிதன் இழுக்கும் பாராவண்டிகள் படார் என்று ஏதோ வெடிக்கும் ஓசை கேட்கிறது. கல்கத்தா நகர அனுபவ நினைவில் அவள் திரும்பி பார்க்கிறாள். சக்கரங்கள் தேய அவன் இறங்கி முன்னின்று இழுக்கிறான். பாலமானதால் இறங்கி இழுக்கிறானா? நாம் வேணா இறங்கிடுவோமே பாவம் என்று துரையின் செவிகளில் அவள் கிசுகிசுப்பது பயனில்லை. பாலத்தின் மறுபுறம் அவன் நிறுத்தி எதிரே காலியாக வரும் ரிக்ஷாக்காரனிடம் பேசுகிறான். பிறகுதான் அவளுக்கு உண்மை உரைக்கிறது. சக்கரத்தின் டயர் வெடித்திருக்கிறது. இத்துடன் அவன் கூலியை கொடுத்து நிறுத்துங்களேன், இனிமேல் நாம் நடந்து போயிடலாம், உளராதே
பாடலிபுத்திரா இன்னும் ரொம்ப தொலைவில் இருக்கு. தகராறு பண்ணாம அந்த ரிக்ஷாவில் ஏறு. இந்த பகுதிக்கு யமுனா இதுகாரும் வந்ததில்லை. அழகிய சாலைகளுடன், விசாலமான தோட்டங்களுடன், பெரிய பெரிய மாளிகைகள். ஒரு மாளிகை வாயிலில் கார்களாக தெரிகின்றன. வண்ண வண்ண விளக்கு தோரணங்கள் சீஸ்வாதகம் கூறுகின்றன. இதுவும் பஞ்சம் பிடித்த விகார மாநிலத்தைச் சேர்ந்த இடம்தானோ? ஒவ்வொரு ஆண்டிலும் குளிரிலும் வெப்பாலையிலும் நூற்றுக்கணக்கான மக்கள் சாகும் விகாரா மாநில பகுதிதானா? காஷ்மீர கம்பளங்கள் மெத்தென்று அடிகளை வருடிவிடும் தரையில் ஆண்களும் பெண்களும் குழுமுகின்றனர். மாட்டசாட்டமான கனத்த சாயமும் பெரிய அளவு கொண்டையுமாக ஒரு பெண்மணி முருவளித்து கைகூப்பி வரவேற்கிறாள். முன்னரையில் மிக நேர்த்தியான இருக்கைகளில் 10-15 சுந்தரிகள் ஆண்களோடு கலகலப்பாக சிரித்து பேசிக் கொண்டிருக்கின்றனர். துரையின் சாத்வீகமான தோட்டத்தோடு யாரையுமே இணை கூற முடியாது. 5 அடி நெறிகளோடு கூடிய சீக்கியர்களே பெரும்பான்மையோர். கங்கை வள நாட்டின் செழுமைக்கு எடுத்துக்காட்டாக மற்றவர். இறுக பிடித்த கால் சட்டையும் தொளதொளத்த காஷ்மீர் குர்தாவும் அலைத்தவிழ விழும் குட்டை கூந்தலுமாக மிஸ்ராவின் புதல்வி ஆயே ஆயே என்று வருகிறாள். துரை யமுனாவை அறிமுகம் செய்து வைக்கிறாள். இந்த கும்பலில் நான் உன்னை கதர் சேலையுடன் வரவேண்டாம் என்று சொன்னது ஏனென்று புரிகிறதா என்று துரை அவள் செவிகளில் கிசுகிசுக்கிறான். யமுனாவுக்கு அது செவிகளில் விழவில்லை. சம்பாவை போன்று பல பெண்கள் அவள் மனக்கண்ணில் தோன்றுகின்றனர். அதில் சுனிலை போன்று பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் கையது கொண்டு மெய்யது பொத்தி எருமை வாசை செய்யும் இடங்களுக்கு அருகில் சோர்ந்து உறங்கும் காட்சி தோன்றுகிறது. இந்த பாடலிபுத்திர தலைநகரில் கங்கை தாய் வற்றாத செல்வங்களை திரட்டி கொண்டு வருகிறாள். இம்மக்களுக்காக ஒவ்வொரு ஆண்டிலும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை தன் பொற்கரங்களால் அணைத்து பொன்விளையும் மண்டலை நிரப்பி செல்கிறாள். காயும் கனியும் பொன்மணி தானியங்களும் அவள் அருளில் கொழிக்கின்றன. நாள்தோறும் லட்சம் லட்சமாக செங்கற்களை அறுத்து குவிக்க கனியை பதமாக கொண்டு குவிக்கிறாள். ஆனால் அந்த அன்னையின் லட்சோப லட்சம் மக்கள் மாந்தோப்புகளிலும் குட்டையோரங்களிலும் எளிய சத்துமாவும் அதுவும் கிடைக்காத போது பசி மறக்க கைனியும் இரவு கொசு தொல்லையும் உடல் நோவு மறக்க கல்லுடன் உறவு கொண்டு நாட்களை கழிக்கின்றனர். அண்டி பிழைக்கும் தொழிலன்றி வேறு தொழில் முன்னேற்றம் கண்டு நிமிர்ந்து நிற்க தெரியாதவர்களாக தவிக்கின்றனர். எங்கோ கண் காண இயலாத தொலைவில் கல்கத்தா நகரில் எத்தனை எத்தனை ஏழை பெண்களின் மணவாளர்கள் கூலிக்கு பிழைக்கச் சென்றிருக்கின்றனர். கண்முன் விரிந்திருக்கும் சித்திர பூங்காவின் காட்சிகளினூடே அழிக்க இயலாத உண்மையாக பதிந்திருக்கும் பரிதாபங்களுக்கிடையே சிக்கியிருக்கும் அவளை ஒரு மென்கரம் தொட்ட அசைக்கிறது. கார்மேக குழல் கவிந்த பிறை நூதலால் ஒருத்தி தேனினும் இனிய குரலில் மாடிக்கு போகலாமே என்று அழைக்கிறாள். படிகளெல்லாம் கம்பளமென்மை. மாடியின் பெரிய கூடத்தில் உயரே படிகை விளக்குகள் ஒளியில் மின்னி வண்ண ஜாலங்களை வாரி இறைக்கின்றன. அந்த வண்ணக்கதிர்களில் உயிர்த்தெழுந்த மோகினிகளாக பெண்கள், இன்னொரு புறம் இணைகளாக ஆண்கள். துரையும் அங்கு இருக்கிறான். அவர்கள் எல்லோருடைய கைகளிலும் பட்டை கண்ணாடிகளில் பொன்னிற திரவம் மின்னுகிறது. கிளிங் கிளிங் என்று கண்ணாடிகள் இதமாக மோதும் ஒளியும் பெண்களின் மெல்லொலியும் இணைந்து ஒரு இனிய கலவையொலியை செவிக்கு அளிக்கின்றன. ஒரு நங்கை அவளிடம் கொக்கோ கோலா ஒன்றை கொணர்ந்து குடிக்கிறாள். அதை கையில் வைத்துக்கொண்டு அவள் துரையையே பார்த்து கொண்டிருக்கிறாள். பிதுங்கும் கன்னமும் தாடி தலைப்பாவுமாக உண்பவன் என்று தோன்றக்கூடிய தோற்றத்துடன் ஒரு கணவான் கையில் புட்டியும் தம்ளருமாக ஹஹஹா என்று ஏதோ நகைவெடியை உதிர்த்து சிரிக்கிறான். சிரித்துக்கொண்டே துரையின் கைத்தம்பளரில் புட்டியை சாக்கிறான். துரை இதற்கு முன் சில நாட்கள் பார்ட்டி என்று சொல்லி போகாமல் இல்லை. ஒரு முறை 1 மணிக்குத்தான் திரும்பினான். அவளுக்கு இந்த உணர்வே இல்லை. துரை மது அருந்தக்கூடும் என்று கற்பனை செய்து கூட பார்த்ததில்லை அவள். எல்லோரையும் போல அவனும் புகை குடிக்கிறான். சில பெண்கள் இங்கிருந்து எழுந்து அந்த சிரிப்பிலும் பேச்சிலும் கலந்து கொள்ள செல்கின்றனர். பெரிய தலைப்பாகையை வைத்தார் போல கொண்டை போட்டுக்கொண்டு முதலில் அவர்களை வரவேற்ற பெண்மணியை சுற்றி ஆண்கள் 4-5 பேர் அவளுடைய கிண்ணத்தில் செந்திரவத்தை வார்க்க போட்டி இடுகின்றனர். அவளுடைய கன்னங்களும் கண்களும் சிவந்து அடக்கங்கள் மடலவிழ்ந்து பெண்மையின் நளினங்களை நேர்கோடுகளாக்கி வாரி இறைக்கின்றன. இந்த நாடகங்களை கவனியாதவர்கள் போல 4-5 பெண்கள் ஒரு மூலையில் கொக்கோ கோலாவை வைத்துக்கொண்டு வேலைக்காரி தொல்லை, பனி கொடுமை, நோவுகள், குழந்தை வளர்ப்பின் சிக்கல்கள் ஆகிய பிரச்சனைகளை பேசிக் கொண்டிருக்கின்றனர். அப்பொழுது பாட்டிலும் கையுமாக ஒருவன் வருகிறான். குளிர்கிறதா ரொம்ப என்று சிரிக்கிறான். குளிரே இல்லை பொங்கல் என்று எல்லோரும் தங்கள் பானங்களை மூடிக்கொள்கின்றனர் கைகளால். இதோ இந்த கோலாவை குடியுங்கள், புதிய பிராண்ட், எக்ஸலண்ட், வெறும் கோலா. மிஸ்ஸஸ் ஷர்மா இன்னும் கொஞ்சம்? வேண்டாம் வேண்டாம், இந்த பிராண்டே போதும் என்று எல்லோரும் ஒரே குரலாக சேர்கின்றனர். அவன் அகன்ற பிறகு யமுனா ஒருத்தியிடம் கேட்கிறாள், அந்த புட்டியில் ஆஞ்சி கலந்து இம்சை செய்வார்கள். இந்த பார்ட்டிகளின் விசேஷமே இதுதான். மிக வருத்தமாக இருக்கிறது. ஆஞ்சி ஆண்கள் இப்படிதான் நிலை மறந்து விடுகிறார்கள். இங்கு நடக்கும் எல்லா விருந்துகளிலும் இது உண்டோ? ஆஞ்சி இது அப்படிப்பட்ட மேல் நாகரிகமும் இல்ல, கீழ்த்தனமும் இல்லை.
புதிய பணத்தால் மேலே ஏறி வான்குழித்தனம் காட்டும் நாகரிகம். கையில் புட்டியுடன் தொப்பை பிதுங்கும் கன்னங்களுமாக ஒரு கணவான் உடலை ஆட்டி நடனமாடுகிறான். விகாரமாக வேதனையாக இருக்கிறது. மற்றவர்களோ சிரிக்கிறார்கள். துரையும் கையில் டம்ளருடன் அவனை திரும்பி பார்க்காமலே சிரித்துக் கொண்டிருக்கிறான். அவள் தன்னந்தனியே ஒரு மூலையில் அமர்ந்திருக்கிறாள். ஒரு கால் அவள் வாழ்வு சுதீரில் பிணைக்கப்பட்டிருக்குமே, ஆனால் அவன் நிச்சயமாக இத்தகைய கேலிக்கூத்து விருந்துகளில் ஈடுபட்டு கொண்டிருக்க மாட்டான் என்று தோன்றுகிறது. வன்முறைகளில் நம்பிக்கை வைப்பவர்களுக்கு புலால், மது, உடல் இன்பங்கள் எல்லாவற்றிற்கும் லட்சிய விரோதிகள் இருக்காது. ஆனால் பாசாங்கு செய்ய மாட்டார்கள். சுதீரின் தோற்றம், குடும்ப சூழல், கல்வி எல்லாமே துரையின் இளம் பருவத்து சூழலில் இருந்து மாறுபட்டவை. ஆனாலும் துரைக்கு காலையில் அதுல் பால் குடிக்க வருவது கூட பிடிக்கவில்லை. ஓ, ஹவு நைஸ்! இந்த சாரி நேபாளில் இருந்து வாங்கி வந்ததா பகன்ஜி? ஜரி வேலை எவ்வளவு ஆயிற்று? நல்ல ஜப்பான் ஜரி போலிருக்கிறதே. கேள்வி கேட்பவளை யமுனா நிமிர்ந்து பார்க்கிறாள். எனக்கு தெரியாது, என் கணவர் வாங்கி வந்தார், அவருக்குத்தான் தெரியும். என்ன அழகான கலர்! நம்ம ஊர் நைலக்ஸுக்கும் இதற்கும் பார்த்த உடனே வித்தியாசம் தெரிகிறதில்ல? அந்த கணத்திலேயே முள்ளாடையை சுற்றி கொண்டிருப்பது போல அவதிப்படுகிறாள். வழுக்கு கிணற்றுக்குள் துரை தான் மட்டும் இறங்கவில்லை, அவளையும் ஒரு கையில் பிடித்து கொண்டளவா இறங்குகிறான். கொல்லென்று கூட்டத்தில் ஒரு அமைதி. ஆயே ஆயே என்று குரல்கள். பெண்கள் அனைவரும் எழுந்து நிற்கின்றனர். கையில் இருக்கும் கண்ணாடிகளை அப்பால் வைத்துவிட்டு கை குவிக்கின்றனர். பல ஆண்கள் யமுனா வந்திருக்கும் மதிப்பிற்குரிய பெண்மணி யாரோ என்று பார்க்கிறாள். மாதாஜி சுமதி தாயுடன் வந்திருந்த அம்மையார். ஒரு காலத்தில் சோசியலிஸ்ட் கட்சியின் தூண் போல விளங்கியவரின் மனைவி. பளபளவென்று மின்னும் வெண்பட்டு சேலை, இடது மூக்கில் நட்சத்திரமாக கதிர்களை வாரி வீசும் வைரம், வகிற்றில் சிந்தூரமில்லாத நரைத்த முடியின் முன்புறமே தெரிகிறது. முதுமையிலும் செழிப்பின் மினுமினுப்பு குறையவில்லை. ஒவ்வொருவராக மிஸ்ரா அவரை எல்லோருக்கும் அறிமுகம் செய்து வைக்கிறான். நமஸ்தே மாதாஜி, நமஸ்தே நமஸ்தே. தலையை மூடிக்கொண்டிருக்கும் சேலை வரம்பு அசையாமல் கை குவித்து, தங்கப்பிரே மூக்கு கண்ணாடிக்குள் கரிய குஞ்சங்கள் இல்லாத விழிகளுடன் புன்னகை பூக்கும் மாதாஜி. துரைராஜ், சேல்ஸ் இன்ஜினியர் மிஸ்ஸஸ் துரைராஜ். மாதாஜி அவளை புன்னகையுடன் நோக்குகிறார். நமஸ்தே மாதாஜி. யமுனா, என்னை நினைவிருக்கிறதா? ஊட்டியிலே பார்த்தீர்களே? மூக்கு கண்ணாடியை உயர்த்துவது போல சரி செய்து கொண்டு மாதாஜி பார்க்கிறார். ஊட்டியிலா? பெங்களூர் காங்கிரஸுக்கு போய் வந்தபோது நீ காங்கிரஸுக்கு வந்திருந்தாயாமா? இல்ல மாதாஜி, சுமதி தாயுடன் ராம்ஜி மகள். ஓஹோ என்று உடனே ஆவேசமாக யமுனாவை தழுவிக்கொள்கிறார். ராம்ஜி ருக்மணிபாயின் மகளா? அந்த நாட்கள், பாபுஜியுடன் ஆசிரமத்தில் இருந்த அந்த நாட்கள், உண்மையிலேயே அந்த நாட்களின் நினைவில் மாதாஜியாகிவிட்ட பிரதிபா தேவி பெருமூச்சு விடுகிறாளா? வைர மூக்குத்தி 7 வண்ண கதிர்களை வாரி வீசுகிறது. கழுத்தில் தங்கக்கொப்பி போட்ட துளசி மணிமாலை. இங்கே எங்கே இருக்கிறாயம்மா? ஸ்ரீகிருஷ்ண நகரில், பக்கத்தில்தான். ஒரு நாள் வீட்டுக்கு வாமா. உங்கள் வீடும் அந்த பக்கத்தில் தானா மாதாஜி? ஒரு பெரிய கட்சி தலைவரின் வீடு, முன்னாள் மந்திரியாரின் இல்லம். எங்கே இருக்கிறது என்று தெரியாமல் தான் கேட்கிறாளா என்ற எண்ணம் முகத்தில் மின்னி மறைய, ஆம், கட்டாயம் வா என்று கூறுகிறார் மாதாஜி. யமுனா சுற்றுப்புறத்தை மறந்து ஏதோ கனவுலகில் மிதந்தவளாக திட்டங்களிட்டு கொண்டு விருந்து நேரத்தை கழிக்கிறாள்.